பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த மாதத்தில் சிவபெருமானும் ஸ்ரீஹரி பகவானும் இனிதே வழிபடப்படுகிறார்கள். இன்றைய கதையை நாம் தற்போது துவங்கலாம். திருப்பார்கடலை கடைதல் குறித்த கதையை நாம் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய கதையில் ரோமச முனிவர் கூறினார், முனிவரே, விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் பரம ஆனந்தத்தில் வணங்கி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் அமிர்தத்திற்காகவே கடலை கடைய துவங்குகிறார்கள். அப்போது மிகவும் புகழ்பெற்ற தன்வந்திரி பகவான் திருப்பார்கடலிலிருந்து தோன்றினார். அவர் இளமை பருவத்தில் இருந்தார். மேலும் கற்றறிந்த சங்கரனாரை போல அவர் மரணத்தை வென்றிருந்தார். அவர் தனது இரு கரங்களிலும் அமிர்தம் நிறைந்த ஒரு கலசத்தை ஏந்தியிருந்தார். தேவர்கள் தெய்வத்தின் அழகிய வடிவத்தை காண்பதில் மும்முரமாக இருந்தபோது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி பர்வதம் எனும் அசுரன் அவர்கள் கரங்களில் இருந்து கலசத்தை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டான். இவ்வாறு அமிர்தத்தை பருகும் ஆவலில் அமிர்தம் நிறைந்த அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அசுரர்கள் பாதாள லோகத்திற்கு சென்றனர். தேவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து அங்கு சென்ற போது பலி மன்னன் அவர்களிடம், தேவர்களே, விலை மதிப்பற்ற பொருட்களை பெற்று நீங்கள் திருப்தி அடைந்துள்ளீர்கள். நாங்கள் சிம்ருதத்தை மட்டுமே பெற்று திருப்தி அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் அனைவரும் இங்கிருந்து உடனடியாக மகிழ்ச்சியாக ஸ்வர்கலோகத்திற்கு செல்லலாம் என்று கூறினான். பலிமன்னன் இவ்வாறு கூறி அவர்களை இவ்வாறு கண்டித்ததும் தேவர்கள் அனைவரும் நாராயணரிடம் சென்றனர். தேவர்களின் விருப்பம் நிறைவேறாமல் போனதை கண்ட அவர் தன் வார்த்தைகளால் அவர்களுக்கு ஆறுதல் கூறி, தேவர்களே, பயம் கொள்ள வேண்டாம், அஞ்சாதீர்கள். நான் யோக மாயையின் செல்வாக்கால் அசுரர்களை மயக்கி உங்களுக்காக அமிர்தத்தை கொண்டு வருவேன் என்றார். இவ்வாறு கூறி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கிருந்த தேவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி மோகினி வடிவம் எடுத்தார். இங்கே அசுரர்கள் தங்களுக்குள் கோபமாக பேசத் தொடங்கினர். அவர்கள் அமிர்தத்திற்காக ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யவும் போட்டியிடவும் தொடங்கினர். அந்த தருணத்தில் மோகினி தேவி அங்கே தோன்றினாள். எல்லா உயிரினங்களின் இதயங்களையும் கவர்ந்திழுக்கும் அந்த அழகியை கண்டு எல்லா அசுரர்களும் திகைத்து போய் நின்றனர். அவர்கள் அவளை தாகம் கொண்ட விழிகள் கண்டனர். அப்போது மன்னன் பலி, மகாத்மாவே, நான் கூறும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்கள். எங்கள் அனைவருக்கும் இடையேயான தகராறை உடனடியாக தீர்த்து வையுங்கள். அதற்காக இந்த அமிர்தத்தை உங்கள் அனைவருக்கும் நீங்கள் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். அதற்கு மோகினி, கற்றறிந்தவர்கள் பெண்களை நம்பக்கூடாது. ஜோதிடம், தைரியம், மாயை, முட்டாள்தனம், அதீத பேராசை, தூய்மையின்மை மற்றும் இரக்கமின்மை ஆகியவை பெண்களின் இயற்கையான குறைகள். அரசே, பாசம், தாழ்வு மனப்பான்மை என்றாள். மேலும் தந்திரமும் உண்டு. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பறவைகளில் காகங்கள் தந்திரமானவை போலவும் பெண்கள் மனிதர்களில் எப்போதும் தந்திரமானவர்கள். புத்திசாலி ஆண்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி என்னுடன் நட்பு கொள்கிறீர்கள்? நீங்கள் யார், நான் யார் என்பது இங்கே நன்கு தெரியும். உங்கள் அனைவருக்கும் கடமை மற்றும் அத்வைத ஞானம் நிறைந்துள்ளது. எனவே உங்கள் சொந்த நலன்களை குறித்து மற்றொருவரின் அறிவுடன் சிந்திப்பதற்கு முன் கவனமாக சிந்திக்க வேண்டும். மோகினியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பலிமன்னன், தேவியே, இன்று எங்கள் அனைவருக்கும் அமிர்தத்தை முறையாக பிரித்து வழங்குங்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த உண்மையை நான் தங்களுக்கு கோருகிறேன். நாங்கள் உங்கள் மீது மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளோம். பலி சக்கரவர்த்தி மன்னனிடமிருந்து இதனை கேட்க மங்களகரமான மகாதேவி மோகினி லோகியின் அசைவுகளை அசுரர்களுக்கு காட்டி, அசுரர்களில் சிறந்தவனை விவரிக்க இயலாத ஒரு தெய்வத்தின் உதவியால் உங்கள் பணியில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். எனவே அமிர்தத்தை உங்கள் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். முதலில் அதை இல்லத்திற்குள் பலமாக பத்திரமாக வைக்கவும். இன்று விரதமிருந்து விரதத்தை முடித்த பின்னர் நாளை காலை அமிர்தத்தை பிரிக்கவும். ஒரு புத்திசாலி தான் நியாயமாக சம்பாதித்த செல்வத்தில் 10 பங்கை இறைவனை மகிழ்விக்க ஏதேனும் ஒரு தர்மத்தில் செலவிடுவது பொருத்தமானது.
இப்போது மோகினியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் அசுரர்கள் ஏற்கனவே யோகத்தின் மாயையால் மயங்கி போயிருந்தனர். அவர்கள் அதிக புத்திசாலிகளாகவும் இருக்கவில்லை. எனவே மோகினி தேவி கூறியதை சரி என்று எண்ணி நம்பி அவர்கள் அதையே செய்தனர். அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இரவில் விழித்திருந்து விடியல் வந்தவுடன் பிரசாதத்தை செய்தனர். தேவையான சடங்குகள் அனைத்தையும் முடித்த பின்னர் பலியும் பாதி அசுரர்களும் அமிர்தத்தை பருக வைத்து ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக அமர்ந்தனர். பலி சக்கரவர்த்தி, வரிஷ், பர்பா, நமுஜி, ஷங், புத்புத், சுதன்ஷட், சகலாத், விபீஷணன், வாதாபி, இல்வலன், கும்பம், நிகும்பம், பிரகாசன், சுந்தன், உபசுந்தன், நிஷும்பன், ஷம்பன், சும்பன் ஆகிய மற்ற தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அரக்கர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக அமர்ந்தனர். அவள் தனது சிறந்த ஒளியுடன் மிகவும் அழகாக காட்சியளித்தாள். அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் தங்கள் கரங்களில் உணவு பாத்திரங்களுடன் அசுரர்களிடம் வந்தனர். அவர்களை கண்ட மோகினி தேவி அசுரர்களிடம், அசுரர்களே, நீங்கள் வீரமும் அறிவும் மிக்கவர்கள். இவர்களை உங்கள் விருந்தினராக கருதுங்கள். இவர்கள் மதத்தையே தங்கள் எல்லாமுமாகவும் கருதி அதற்காக உழைப்பவர்கள். இவர்களுக்கு அவர்களின் சக்திக்கு ஏற்ப உணவு அளிக்கப்பட வேண்டும். வயிறை நிரப்ப கடுமையான உழைப்பவர்களே துன்பத்தில் இருப்பவர்கள் என்றாள். மோகினி தேவி இவ்வாறு கூறியதும் அசுரர்கள் அமிர்தத்தை பருக தேவேந்திரனையும் மற்ற தேவர்களையும் அழைத்தனர். பின்னர் எல்லா தேவர்களும் தேவியர்களும் சென்ற பிறகு எல்லா மதங்களையும் அறிந்தவளும் தேவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவளுமான தேவி மோகினி ஒரு அற்புதமான விஷயத்தை கூறினாள். அவள் வேதத்தின் தொடக்கத்தில் விருந்தினர்களை முதலில் மதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது கூறுங்கள், மாபெரும் அரசனான பலி சக்கரவர்த்தியே, நான் யாருக்கு முதலில் அமிர்தத்தை கொடுக்க வேண்டும்? உங்கள் விருந்தினர்களாக வந்துள்ள தேவர்களுக்கா அல்லது அசுரர்களுக்கா என்று கூறுங்கள் என்றாள். மோகினி தேவியின் வார்த்தைகளை கேட்ட அரசன் பலி சக்கரவர்த்தி, தேவியே, நீங்கள் விரும்பியபடியே செய்யுங்கள், தூய ஆன்மாவே என்றான். அரசன் பலி சக்கரவர்த்தியால் இவ்வாறு மதிக்கப்பட்டதால் மோகினி தேவி பரிமாறுவதற்காக அமிர்த கலசத்தை தன் கரத்தில் எடுத்தாள். முதலில் மோகினி தேவி தேவ கூட்டத்திற்கு மிகவும் எளிமையான முறையில் அமிர்தத்தை வழங்கத் தொடங்கினாள். தன் சொந்த அமிர்தத்தை போலவே அந்த அமிர்தத்தையும் தேவர்களின் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் குலுக்கத் தொடங்கினாள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அமிர்தம் தேவீஸ்வரர்கள், லோகபாலகர்கள், கந்தர்வர்கள் என்ற அனைத்து தேவர்களுக்கும் வழங்கப்பட்டது. யட்சர்களும் அப்சர பெண்களும் அதை ஏராளமாக பருகினர். அப்போது ஸ்வர்பானு என்ற அரக்கன் அமிர்தத்தை பருக வேண்டி தேவர்களான சூரிய சந்திரரின் இடையில் வந்து அமர்ந்தார். அவன் அமிர்தத்தை பருக தொடங்கிய உடனேயே சூரியனும் சந்திரனும் பேரொளி வீசும் விஷ்ணு பகவானுக்கு அந்த தகவலை தெரிவித்தனர். பின்னர் பகவான் உக்கிரமும் அரக்கத்தனமும் கொண்ட ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார். அமிர்தம் அருந்தி இருந்ததால் அவனது தலை துண்டிக்கப்பட்டது, உயிருடன் இருந்தது மற்றும் உடல் பகுதியும் உயிருடன் இருந்தது. அவனது துண்டிக்கப்பட்ட தலை வானத்தில் பறந்தது, உடற்பகுதி பூமியில் விழுந்தது. அப்போது 100 கோடி மகா அசுரர்களும் கர்ஜித்தபடி முன்னேறி மிகுந்த பலத்துடனும் வீரத்துடனும் தேவர்களுக்கு போருக்கு சவால் விடுத்தனர். வலிமைமிக்க ராகு சந்திரனை விழுங்கிய பின்னர் தேவேந்திரனை துரத்தி சென்றான். அவன் எல்லா தேவர்களையும் தாக்கிக் கொண்டிருந்தான். ராகு ஒருவனாக இருந்த போதிலும் அவன் எங்கும் நிறைந்திருப்பது போல் காணப்பட்டான். இதனை கண்ட எல்லா தேவர்களும் பயந்தனர். இன்றைய பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.